வணக்கம். அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் என்ன வீடியோ தொகுப்பு பார்க்க போகிறோம்னா, எதிரியை கட்டுக்கட்டுற முறை. கட்டுக்கட்டுறதுனா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, உங்களை ஒரு கம்பத்தில் நல்லா கட்டுனா எந்த செயலையும் ஈடுபட முடியாமல் அங்கேயே ஒரு அடப்பட்டு போயிடுவீங்க. உங்களால் ஒரு தண்ணி குடிக்க போக முடியாது, எந்த செயல்லையும் ஈடுபட முடியாது, 4 பேர்கிட்ட பேச முடியாது. இது ஒரு மாந்திரிகத்தில் மந்திரத்தால் ஒருத்தனை கட்ட முடியும். இந்த கட்டுறது வித்தை தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப எளிய முறை. சரிங்களா? நமக்கு தெரிஞ்சு சமீபத்தில் ஒரு 6-7 மாதம் இருக்கும். அப்போ நம்ம ஒரு மாந்திரிக வேலை விஷயமாக முடிச்சுட்டு நம்ம வண்டியில் வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த கோடாங்கி மாருங்க அந்த நாய் வாயை கட்டுவாங்க. சரிங்களா? அந்த குடுகுடுப்புக்காரங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க அந்த நாய் வாயெல்லாம் கட்டுவாங்க. அவங்களுக்கு பார்க்கும்போது சும்மா ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் என்னால் அந்த அகக்கண்ணில் என்னால் தெளிவாக பார்க்க முடியும் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இதை ஒரு சாமானிய மனிதனுக்கும் சரி, நம்ம எதிரிக்கும் சரி, ஒரு விலங்குகளுக்கும் சரி, எல்லாரையுமே கட்ட முடியும். ஒரு மரம் வளருது அப்படின்னா அதை ஸ்தம்பிக்க கூட வைக்கலாம், இல்லை இந்த வளர்ச்சி அப்படி தடுக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். இப்போ உங்களோட எதிரியை எப்படி கட்டுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதற்கு கழுதை, சரிங்களா, நல்ல கழுதை மணலில் படுக்கும். இது ஞாயிற்றுக்கிழமை இரவு வேளையில் அந்த கழுதை கீழே படுக்கணும். சரிங்களா? அந்த மண்ணை நீங்கள் அப்படியே மேலோட்டமாக அந்த வெதுவெதுப்போட அந்த சூடு இருக்கும், அந்த இளஞ்சூடுன்னு சொல்லுவோம். அந்த இளஞ்சூட்டோட அந்த மணலை உங்களோட கைப்படாமல் ஒரு முறத்தில் எடுத்து சேகரித்து வைங்க. வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த நண்டு குழி, சரிங்களா, நண்டு ஓட்டை போட்டு ஹோல்ஸ் உள்ளே போகும் இல்லையா, அந்த மண் அதையும் கைப்படாமல் எடுங்க. உங்கள் எதிரியோட காலடி மண், சரிங்களா. ஆணாக இருக்க பட்சத்தில் வடது கால் மண், பெண்ணாக இருக்க பட்சத்தில் இடது காலோட மண். இப்படி நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பன்னியோட மூத்திரம், சரிங்களா, கரும்பன்றியோட சிறுநீர், இதில் கலக்கி எதிரியாகவே நினச்சி நீங்கள் பாவை பிடிக்கலாம். அப்படி பாவை பிடிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவாங்கோட கண்ணீர், சரிங்களா, தேவாங்கோட கண்ணீரை நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த எதிரியோட நெத்தி பொட்டு, பாவை பிடிச்சிருப்பீங்க, அந்த எதிரியோட நெத்தி பொட்டில் ஒரு 3 சொட்டு மட்டும் விடுங்க. தேவாங்கிலே அந்த ராம தேவாங்கு இருக்குது, அழுகின தேவாங்கு இருக்குது. அழுகின தேவாங்கோட கண்ணீரை ஒரு 3 சொட்டு அவன் நெத்தியில் விட்டு, அந்த பாவையை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மயானத்தில் பிணத்தை தூக்கிட்டு போகிறாங்க இல்லையா, அந்த பாடைக்குச்சியை நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த பாவைக்கு தகுந்தவாறு அதோட சைஸில் அந்த பாடைக்குச்சியாலே நீங்கள் சின்னதாக ஒரு பாவை கட்டுங்க. அது பேர் என்ன, பாடை மாதிரி கட்டுங்க. கட்டிட்டு அந்த பாவையை அது மேலே வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா, வைக்கால் இருக்கு இல்லையா, வைக்காலை வச்சு மூடி அதை எரிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த பாடைக்குச்சியோட மயானத்தில் நீங்கள் புதைக்கலாம். அப்படி நீங்கள் புதைச்சிட்டிங்கன்னா உங்களோட எதிரி எந்த செயல்களையும் அவனால் ஈடுபட முடியாது. 4 செவுத்துக்குள்ளேயே அண்டுவான். சரிங்களா? அவனுக்கு வேலை இருந்தாலும் ஒரு வேலை செய்ய, ஒரு உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறான். அந்த கம்பெனியில் ரொம்ப எளிமையான வேலை கூட அவனால் செய்ய முடியாது. ஒரு உதாரணத்துக்கு இந்த பொருள் எடுத்து அந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னா கூட அதில் அவன் தப்பு பண்ணுவான். சரிங்களா? அவனால் நிம்மதியின்றி வாழ்க்கை இருக்கும், யார்கிட்டையும் பேச முடியாது, மிரட்டினா அடங்கி உடங்கி உக்காந்துப்பான். சரிங்களா? அந்த மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான முறை இது. உங்களை யாராச்சும் எதிரி வஞ்சிச்சிட்டான், துன்புறுத்திட்டான், அந்த மாதிரி நபர்களுக்கு மட்டும் இந்த அதர்வன முறையை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இந்த முறையில் நான் எதுவுமே ஒளிவு மறைவு இல்லாமல் தான் சொல்லியிருக்கேன். இது தாராளமாக பயன்படுத்திட்டு எனக்கு இது சொல்லுங்கள், எப்படி வேலை செய்யுதுன்னு தகவலை சொல்லுங்கள். ஏன்னா அதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா கடுகளவு மிஸ் ஆகாது. அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக நல்லா பண்ணுற முறை. எந்தவித மந்திரம் எதுவும் சொல்ல தேவை கிடையாது, சூப்பராக அது வேலை செய்யும். சரிங்களா? மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.